வெல்கம் ஸ்டூடெண்ட். இனி நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபார்ம். இதுதான் இந்த சம்மு. இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்முலா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா தேவைப்படுது. அது என்னென்னா இன்வர்ஸ் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ அப்படின்றது ஏ பவர் என். அடுத்தது இன்வர்ஸ் இஸ் எ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இசட் பை இசட் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்தால் என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன். இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். வாங்க. Find z inverse of 4z cube by 2z minus 1 the whole square into z minus 1 by method of partial fraction. Okay, so partial fraction method use பண்ணி இதுக்கு inverse z transform கண்டுபிடிக்கணும். Okay, so first கொடுத்திருக்க function எழுதுங்க. So z inverse of 4z cube divided by 2z minus 1 the whole square into z minus 1. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து கேபிட்டல் இசட்டில் போடணும், மற்ற எல்லாமே ஸ்மால் இசட்டில் வரணும். சரிங்களா? ஓகே, இப்போது இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் நான் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா உள்ளே இருக்கிறத கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் எடுத்துக்கங்க. ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 4z கியூப் டிவைடட் பை 2z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் 1. சரி, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணணும்னா அது ரூல் என்னென்னா ஒரு இசட்டை எப்பவுமே எஃப் ஆஃப் இசட்டு கீழே கொண்டு வரணும். அது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ அப்போ இதில் இருக்க இசட் க்யூப்லேருந்து ஒரு இசட்டை கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ எஃப் ஆஃப் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு மிச்சம் 4z ஸ்கொயர் பை 2z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் 1. ஓகே, சரி, இப்போ இதை தான் நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற டேர்முக்கு தான் நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்கள். இங்கே இருக்கிற டேர்ம் எடுத்துங்க. 4z ஸ்கொயர் பை 2z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும்னா ஸ்கொயர் இருந்தால் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸ்கொயர் இல்லாமல் ஒரு வாட்டி, ஸ்கொயரோட ஒரு வாட்டி. ஸோ a பை 2z minus 1 plus b by 2z minus 1 the whole square. இதுதான் partial fractionல ரூல். ஸ்கொயர் இருந்தால் ஸ்கொயர் இல்லாமல் ஒரு வாட்டி, ஸ்கொயரோட ஒரு வாட்டி, ப்ளஸ் மிச்சம் இருக்கிறது z மைனஸ் 1, அது c by z மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போது நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து கீழே இருக்கிறத கேன்சல் பண்ணால் மேலே இருக்க டேர்ம் வந்துடும். இது ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகும். அதை சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா நான் என்னென்னு சொல்கிறேன், கவனிங்க. ஒன்றும் இல்லை, அந்த ஐடியா அப்படின்னா மேலே இருக்க டேர்ம் மட்டும் எழுதுங்க, 4z ஸ்கொயர்னு. இங்கே நான் சொல்கிற மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா ஏ கீழே என்ன இருக்கோ அதை இந்த இடத்துலேருந்து விட்டுட்டு மிச்சத்தை எழுதணும். ஏ கீழே இங்கே என்ன இருக்குது, 2z மைனஸ் 1. அப்போது இதில் அதை விட்டுட்டால் மிச்சம் என்ன இருக்கும், 2z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒரு 2z மைனஸ் 1 ஒரு z மைனஸ் 1 இருக்கும். அதுதான் ஏ பக்கத்தில் வரும். 2z மைனஸ் 1 இன்ட்டு z மைனஸ் 1. கரெக்டாக? ஒரு 2z மைனஸ் 1 விட்டுட்டால் மிச்சத்தை எடுத்து எழுதணும் ஏ பக்கத்தில். ஸோ அப்போ பி பக்கத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். பி கீழே 2z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மிச்சம் ஒன்லி z மைனஸ் 1, அதுதான் பி பக்கத்தில் வரும். அப்போ சி பக்கத்தில் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். z மைனஸ் 1 இருக்குது. அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 2z மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அதை மிச்சம், இதை விட்டுட்டு மிச்சத்தை எழுதிடணும். இதுதான் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் வந்து எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணுற மெத்தட். அதை சிம்பிளாக இப்படி போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அது போட்டுட்டு ஒரு ஸ்டெப்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இசட்டுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இசட்டுக்கு 1 போட்டால் இது கேன்சல் ஆகிடுமா? ஸோ இசட்டுக்கு 1ன்னு போடுங்க. இசட்டுக்கு 1ன்னு போட்டால் என்ன வரும், இந்த இடத்துல இசட்டுக்கு 1 போட்டால் 4, இங்கே இசட்டுக்கு 1 போட்டால் 0 ஆகிடும். அப்போ அதை விட்டுடலாம். இங்கே இசட்டுக்கு 1 போட்டால் இதுவும் 0 ஆகிடும். இங்கே மட்டும் தான் வேல்யூ வரும். அப்போ சி இன்ட்டு இசட்டுக்கு 1 போட்டால் 2 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ அதிலேருந்து நம்மளுக்கு இசட்டோட வேல்யூ தெரிஞ்சிடும். அதுலேருந்து சியோட வேல்யூ தெரிஞ்சிடும். சாரி, 1 ஸ்கொயர் வந்து 1. அப்போ சியோட வேல்யூ 4. சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது இசட்டுக்கு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணணும்னா இசட்டுக்கு 1/2 போட்டால் கேன்சல் ஆகி 1 மைனஸ் 1 0 ஆகிடும். அப்போது இசட்டுக்கு 1/2 போட்டால் தான் அடுத்த 0 வரும். ஓகேங்களா? சரி, அப்போ 1/2ன்னு போடுங்க. இதில் 1/2ன்னு போட்டால் ஆல்ரெடி ஒரு 4 இருக்குது. இதில் 1/2 ஸ்கொயர்னால் 1/4
இஸ் ஈக்குவல் டு இங்கே 1/2 போட்டால் இது 0 ஆகிடும். இந்த இடத்துல 1/2 போட்டாலும் இது 0 ஆகிடும். அப்போ இது மட்டும் தான் வேல்யூ வரும். அப்போ b இன்ட்டு 1/2 மைனஸ் 1. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு b வேல்யூ கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த 4க்கு 4 கேன்சல் ஆனால் 1 ஆகிடும். இந்த இடத்துல b இன்ட்டு 1/2 மைனஸ் 1 வந்து மைனஸ் 1/2 கரெக்டு தானே? என்ன கிராஸ் பண்ணலாம், மைனஸ் 1/2ன்னு வரும். அப்போ இதிலேருந்து பியோட வேல்யூ என்ன? இதுலேருந்து பியோட வேல்யூ பாருங்கள், இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா 2 ஆகிடும். மைனஸ் அந்த சைடு கொண்டு போயிட்டால் -2. ஓகே, ஸோ பி வேல்யூ -2. அடுத்தது இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது சி வேல்யூ மட்டும்தான். அதுக்கப்புறம் எது போட்டாலும் சி வேல்யூ கிடைக்காது. அதை மாதிரி சுச்சுவேஷனில் இசட்டுக்கு 0 போட்டிங்கன்னா சிம்பிள். அதாவது இன்னும் எனக்கு ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கு மேலே எது போட்டாலும் 0 வராது. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு சிம்பிளான விஷயம், இசட்டுக்கு பதிலாக 0 போட்டுருங்க, வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஒரு மெத்தட் இருக்குது, அதை வச்சு போட்டிங்கன்னா வந்துடும். அது ரொம்ப ஈஸி. ஆனால் அது வந்து கொஞ்சம் லாஜிக்காக கரெக்டாக போட்டுறா தான் உங்களுக்கு அது தப்பு வராது. இல்லை எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இசட்டுக்கு 0 போட்டுருங்க. அதுதான் பெஸ்ட் மெத்தட், ஈஸியாக எல்லாருக்கும் புரியும். இசட்டுக்கு 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே பாருங்கள், இங்கே இசட்டுக்கு 0 போட்டால் எல்லாமே 0 ஆகிடும். ஓகே, இங்கே இசட்டுக்கு 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே இசட்டுக்கு 0 போட்டிங்கன்னா a இன்ட்டு -1 கரெக்டானே? 0 போட்டால் -1. இங்கே இசட்டுக்கு 0 போட்டால் அதுவும் -1 ப்ளஸ் b இன்ட்டு இங்கே இசட்டுக்கு 0 போட்டால் அதுவும் -1 ப்ளஸ் c இன்ட்டு இங்கே இசட்டுக்கு 0 போட்டால் -1 த ஹோல் ஸ்கொயர், -1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே சரி, அப்போ 0 ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போது a தான் இது பியோட வேல்யூ -2. அப்போ போட்டால் என்ன வரும் பாருங்கள், பியோட வேல்யூ -2, இது -1, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் +2 தான் வரும். -1 ஸ்கொயர் பண்ணால் +1. சியோட வேல்யூ 4, அப்போ அங்கே 4 போட்டுருங்க. அப்போ 4 + 2 6, 6 அந்த சைடு கொண்டு போனால் -6. அப்போ ஏவோட வேல்யூ -6. ஓகே, ஸோ ஏபிசி சொல்லி 3த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த 3த்தையும் கொண்டு போய் நான் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ நேராக f(z/z) ஈக்குவல் டு இது போடாமல் இதில் ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி போடலாமா? ஓகே, ஸோ ஏபிசி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நேராக கொண்டு போய் இதை வேணால் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த 1 தான் என்னென்னா f(z/z) சப்ஸ்டியூட்டிங் இன் 1. அப்போது f(z/z) இஸ் ஈக்குவல் டு f(z/z) ஈக்குவல் டு திஸ். அதுதான் இங்கே இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ -6 இதில் போட்டால் -6/2z - 1. அடுத்தது பியோட வேல்யூ -2 இதில் போட்டிங்கன்னா -2/2z - 1 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது சி வேல்யூ 4 இதில் போட்டால் +4/z - 1. ஓகே, ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பழையபடி என்ன பண்ணுறேன், இந்த இசட்டை நான் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போது f(z) என்னவா மாறும்? -6z/2z - 1. இந்த z அப்படியே அங்கே போகும்போது -2z/2z - 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே z அப்படி போகும்போது 4z/z - 1. ஓகே சரி, இப்போ அவங்க கேட்டிருக்க கொஷின் என்ன? z இன்வர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. z inverse of given function. அந்த given function தான் நம்ம f(z) எழுதிட்டோம். அதனால் taking z inverse on both side. ஓகே சரி, அப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், z inverse of f(z) is equal to ஒவ்வொரு டேர்முக்கும் z inverse இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் போட்டிங்கன்னா அந்த -6 வெளியில் எடுத்துகிட்டு z inverse of z/2z - 1. அடுத்தது -2 வெளியில் எடுத்துகிட்டு z inverse of z/2z - 1 the whole square. அடுத்தது ப்ளஸ் இந்த 4 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா z inverse of z/z - 1. ஓகே சரி, இப்போ பாருங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து இப்போது z inverse of given function இதுதான் நம்ம கேட்டிருக்க ஃபங்க்ஷனு. அதனால் அதோட z inverse தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, நம்மக்கிட்ட z inverse of z/z - a அதுக்கு தான் ஃபார்முலா இருக்கே தவிர 2z - a ஃபார்முலா இல்லை. அப்போனா இந்த 2 வெளியில் எடுக்கணும். அப்படி வெளியில் எடுத்தால் என்ன ஆகும்? -6/2 அப்படின்னு வெளில வந்துச்சுன்னா இந்த 2 வெளியில் எடுத்துட்டோன்னா z/z - 1/2 கரெக்டாக
2 வெளியில் எடுத்துட்டேன் ரெண்டுத்துலேருந்து. அப்போ இல்லாத இடத்துலேருந்து எடுத்தால் 1/2. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 வெளியில் எடுக்கணும். -2 இந்த 2 வெளியில் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா மேலே ஸ்கொயர் இருக்கிறனால 4 தான் வெளில வரும். அப்போது z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus 1/2 the whole square. புரியுதுங்களா? இந்த இடத்துலேருந்து 2 வெளில எடுத்தால் வெளில ஸ்கொயர்னால 4 வெளில வரும். உள்ளே வந்து z minus 1/2. இது பிரச்சனை இல்லை, இது டைரக்ட் ஃபார்முலாலே இருக்குது, நம்ம அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus 1. ஓகே, ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்கள். z இன்வர்ஸ் ஆஃப் f of z இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா -3. இப்போது z இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலா பாருங்கள். z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus a ஃபார்முலா வந்து a பவர் n, ஏன்றது இங்கே 1/2. ஸோ a பவர் n ஃபார்முலா, இதுக்கு z இன்வர்ஸ் போட்டாச்சு. மைனஸ் இதில் இதை கேன்சல் பண்ணால் 1/2 z இன்வர்ஸ் ஆஃப் z by z minus a the whole square. அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், n இன்ட்டு a பவர் n minus 1. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். ப்ளஸ் 4 இன்ட்டு z by z minus a, ஏன்றது 1. அப்போ 1 a பவர் nனா 1 பவர் n. ஓகே, ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டிங்கன்னா இதான் நம்ம சம்மோட ஆன்சர். ஓகே, இது எப்படி பண்ணலான்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ -3 இன்ட்டு 1/2 பவர் n, இதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதில் பாருங்களேன், 1/2 பவர் n இன்ட்டு 1/2 பவர் -1ன்னு எழுதலாம். 1/2 பவர் -1ம் 1/2 பவர் +1ம் கேன்சல் ஆகி வெறும் n இன்ட்டு 1/2 பவர் n மட்டும்தான் வரும். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள்? புரியலைன்னா அப்படியே விட்டுருங்க, அதுவும் ஆன்சர் தான், யாரும் தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது. பட் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 பவர் n இன்ட்டு 1/2 பவர் -1. பவர் -1 இங்கே பவர் +1 ரெண்டும் கேன்சல் ஆனால் வெறும் 1/2 பவர் n மட்டும்தான் இருக்கும். 1 பவர் எனிதிங் 1 தான், அதனால் வெறும் +4 அப்படின்னு போட்டுருங்க. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. z இன்வர்ஸ் ஆஃப் given ஃபங்க்ஷன் f of z. ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.